1000 கோடி ஊழல் நடந்திருக்குன்றீங்களே, அதுக்கு என்ன முகாந்தரம்? அதுக்கான மூல வழக்கு சொல்லுங்கன்னு கேக்குறாங்க சார். மூல வழக்குன்னு மூளை சார் இல்லாத ஃபர்ஸ்ட் பேசுறாங்க பேசிக் மாதேஷ். அதான் மூல சார். வழக்கு எந்த ரூட்ல நீங்க மூளை இல்லாம வந்தீங்க? பேசுறாங்க மாதேஷ். எந்த ரூட்ல வந்தீங்க? அதான் மாதேஷ் நானும் எந்த ரூட் சொல்றேன். உங்களுக்கு எப்படி உள்ள அதுக்கு தாங்க வரலாம்? சொல்றேன். உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? அப்படின்னா மூளை இல்லாதவங்க பேசுறாங்கன்னா என்ன அர்த்தம் இது? ஆமாங்க. மூளை இல்லாதவங்க மூல தாங்க வழக்குன்றது பேசுவாங்க. சட்ட வார்த்தை தானே இது? சட்ட நீதிமன்றங்களோட வார்த்தை தானே இது? ஏங்க இது மூல வழக்குன்னாங்க, இது எஃப்ஐஆரும் ஒண்ணுதாங்க இருக்கும். அது நம்ம மூல வழக்குன்னா இது என்ன மூல பத்திரமாங்க இல்ல இது? சார், நீங்க ஒரு 10 பத்திரம் ரூபான்றீங்களா? ரெஜிஸ்டர் பண்றோம், 10 ரூபா இன்னொரு சொன்னீங்களா? பத்திரம் இருங்க, காட்டுறதுக்கு. 10 ரூபா பாலாஜின்னு ஏதோ சொன்னீங்கல்ல? 10 ரூபா பாலாஜின்னு சொன்னதுன்னு ஏதோ ஆ. தெரியாதா உங்களுக்கு 10 ரூபா சரி பாலாஜி? சார், ஓகே. அப்படியே ரைட். நடிப்பீங்க இந்த தெரியாத மாதிரி. 10 ரூபாய் செந்தில் பாலாஜிக்கு தான் போகுதுன்றதுக்கு என்ன ப்ரூஃப் உங்களுக்கு? எந்த ப்ரூஃப வச்சுக்கிட்டு இடி வந்து இது வந்து 10 ரூபாய் செந்தில் பாலாஜிக்கு தான் போயிருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்குன்னு கேக்குறாங்க எல்லாருமே. அந்த ஆதாரத்தை எடுத்துருவாங்களோன்றதுக்கு தான் இப்ப போய் நீ ஓடி போய் ஸ்டே வாங்குற. ப்ராப்பரா நீங்க பண்ணலன்றது தானே எல்லாருடைய வாதமா இருக்கு. ப்ராப்பரா பண்ணலன்னா நீ பண்ணவே கூடாதுங்கிறீங்க. ப்ராப்பரா பண்ணலன்றது அங்க இது கிடையாது. நீங்க என்ன தெரியுமா சொல்றீங்க? கூட்டாட்சி தத்துவம். நான் திருடினா நீ கேட்க கூடாதுங்கிறீங்க. நீதிமன்றம் கேட்கறத தான் கேள்வியா வைக்கிறோம் சார் நம்ம. நீதிமன்றம் கேட்கறது இல்லை சார். நீங்க நீதிமன்றம் சொன்னதே இப்ப சட்டத்துக்கு மீறி நீங்க ஒரு ரூல்ஸ் சொல்லிட்டு இருக்கீங்களா என்ன? அப்ப நான் அவ்வளவு சுத்தபத்தம் உடையவர்களா பிஜேபி என்ன? நான் என்ன கேட்கிறேன்? அப்ப அவ்வளவு தூய இது வந்து அரசாங்கமா நடத்திட்டு ஐய இருக்குது முதல்ல பிஜேபி. சட்டத்துக்கும் ஜட்ஜ்மெண்ட் இன்ட்ரீம் ஸ்டேவுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுட்டு பேசுங்க. இங்க நடக்கிறது ரூல் ஆஃப் லா. ஜட்ஜ் சொல்றதெல்லாம் சட்டம்னு அண்ணல் அம்பேத்கர் எழுதி வைக்கல. சும்மா பேசிக் தெரிஞ்சுட்டு பேசுங்க. சட்டத்தின் ஆட்சி தான் அண்ணல் அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. சட்டத்தை இன்டர்பிரேட் பண்றது தான் கோர்ட்டோட வேலை. சட்டம் எழுதுறது இல்ல. புரிஞ்சுக்கணும் தெளிவா. சட்டத்தை இன்டர்பிரேட் பண்றது தான் கோர்ட்டோட வேலை. சட்டத்தை எழுதுறது கிடையாது. சட்டத்தை ஏற்றுறதுக்கு பார்லிமெண்ட் இருக்கு. செக் அண்ட் பேலன்சஸ் இருக்கு. இந்த மாதிரி 50 கேஸ் 100 கேஸ்ல பிஜேபி திமுகவை ஏதாவது விமர்சிச்சு பேசிட்டா பாருங்க, கோர்ட்டே இந்த மாதிரி அசிங்கப்படுத்திருக்கு. கோர்ட்டே காரி துப்பி இருக்குன்ற வார்த்தையை நீங்களே பயன்படுத்திருக்கீங்க இதே இடத்துல. ஆமா. ஆ. காரி துப்புச்சா அது காரி துப்புன்னு அது தான் சொல்ல மட்டும் முடியும். அது மட்டும் உங்களுக்கு வந்து அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து வசதியா இப்ப எடுத்துப்பீங்க. நான் என்ன கேக்குறேன்? இப்ப இது இதே உங்களுக்கு வந்து மாதேஷ் பாயிண்ட்ஸ் எல்லாம் கிடையாது, வெறும் இன்டரிம் ஸ்டே அவ்வளவுதான். தப்புன்னு சொல்றேன், ரைட்னா ரைட். இது மட்டும் ஒரே வரிதான், அப்படியே முடிச்சுக்கணும். ஆமா. வெறும் தடைன்னு தான் சொல்லிருக்காங்க. இதெல்லாம் அவங்க கொடுத்த வாதம்னு ஒரு சப்பக்கட்டு. ஓரலா சொன்னது. ஆ. இதுதான் சட்டம்.